லட்சுமியின் பணக்கதை. ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் மிகவும் கடின உழைப்பாளி. லட்சுமி தினமும் சந்தையில் காய்கறிகளை விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள். அவளுக்கு கிடைக்கும் வருமானம் குறைவுதான். என்றாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை, உதாரணமாக 10 அல்லது 20 ரூபாயை தினமும் தனியாக எடுத்து வைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாள். மற்றவர்கள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்கும்போது லக்ஷ்மி தனது அவசிய தேவைகளை மட்டும் கவனித்துக்கொண்டு மிச்சமாகும் பணத்தை சேர்த்து வைத்தாள். இன்று சேமிக்கும் 1 ரூபாய் நாளை நம்மை காக்கும் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். தன் வீட்டில் சேர்த்து வைத்த பணம் பாதுகாப்பாக இருக்கவும் அதற்கு வட்டி கிடைக்கவும் அவள் அருகிலுள்ள சேமிப்பு வங்கிக்குச் சென்றாள். ஒவ்வொரு வாரமும் தான் சிறுக சிறுக சேர்த்த தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தி வந்தாள். ஆண்டுகள் பல கடந்தன. லட்சுமி சிறுக சிறுக சேர்த்த பணம் வட்டியுடன் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக வளர்ந்திருந்தது. எதிர்பாராத மருத்துவ செலவோ அல்லது குடும்ப விசேஷமோ வரும்போது அவள் யாரிடமும் கடன் வாங்க தேவையில்லை என்ற நிலையை அடைந்தாள். நீதி: வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அதில் நாம் எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதே நமது எதிர்கால பாதுகாப்பை தீர்மானிக்கும்.